ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டோர்நள்ளிக்கு வந்திருக்கோம். இது மெழுகுவத்தி சிலவை, அடுத்தது சுரபம் எல்லாம் வாங்குறது வந்து இங்கே வாங்கிக்கலாம். இந்த பாருங்க சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்களா, ஒரு அண்ணன் கூட பக்கெட்டோடு வராது பார்த்திங்களா. அதெல்லாம் வந்து இங்கே அன்னதானம் போட்டுக்கினே இருப்பாங்க. யாராச்சும் வேண்டுதலுக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கோம். எனி டைம் வந்தாலும் சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைன்றது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் இந்த இடத்துல. இதுதான் சர்ச்சு. மெயின் இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, இது ஃபுல்லாக அதெல்லாம் சர்ச்சு. அதுதான் வர என்ட்ரன்ஸு. அது வர என்ட்ரன்ஸு, அது உள்ளதான் சர்ச்சு ஃபுல்லாக. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சேல் பண்ணுற கடைங்க. தேங்காய் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக அதுவும் அந்த சைடெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற இடம். அதை பார்த்திங்கன்னா மேடாக இருக்குது. அதான் செம்ம ஃபேமஸான சர்ச் இது. டோர்நள்ளினாக்கா எல்லாருமே வந்துட்டு போனாலும் எந்த வேண்டுதல் நம்ம வச்சாலும் எல்லாம் உடனேக்கு வந்து நிறைவேற்றுற சர்ச்சின்னுவாங்க. மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நிறைவேறும்ன்ற அப்போ வந்து ஒரு நம்பிக்கை. உண்மையாலுமே அது நடக்கிறதுனால நிறைய ஜனங்க எல்லாம் இந்த டோர்நள்ளிக்கு வருவாங்க. விசேஷமான நாள்னா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்தால் போதும். அந்த நாளில் நீங்கள் நல்ல ஜாலியாக இருக்கும். இந்த இடம் வந்தால் கூட நல்ல அமைதியான இடம். அப்படியே மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம இந்த உள்ளே வந்தோம்னாக்கா. அந்த மாதிரி அப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய இருக்கும். விவசாயம் தான் ஃபுல்லாக இங்கே நடக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இங்கே வந்து விவசாயம் தான் நிறைய. அதுக்கப்புறம் இந்த அருவியெல்லாம் வரும். இப்போ மழை இல்லாததுனால அருவியெல்லாம் இதுவாகி நிற்கிது. மற்ற அருவி இந்த எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.